GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அடுத்த கந்தனேரி பகுதியை சேர்ந்தவர் வெங்கடேசன். இவரது மகன் 25 வயதான சக்திவேல் லைக்ஸ் மற்றும் வியூஸ்க்காக பைக்கில் சாகசத்தில் ஈடுபட்டு அதனை தனது சமூக வலைதள பக்கங்களில் பதிவேற்றம் செய்வதை வாடிக்கையாக வைத்துள்ளார். அதே சமயம் தமிழக வெற்றி கழகத்திலும் சக்திவேல் தொண்டராகவும் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை பெங்களூரு அதிவிரைவு நெடுஞ்சாலையில் காவேரிப்பாக்கம் அருகே தலையில் தாவேகா துண்டை தலைப்பாகை போல கட்டிக்கொண்டு கையில் தாவேகா கொடியை ஏந்தியபடி ஆபத்தான சாகசங்களில் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் சாலையின் நடுவே 3 பைக்குகளை நிறுத்தி விதவிதமான ஆபத்தான செயல்களிலும் ஈடுபட்டிருக்கிறார். இதனை வீடியோவாக பதிவு செய்து இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்கிறார். அதே சமயம் பள்ளிகொண்டா சுங்கச்சாவடி அருகே பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையிலும் ஆபத்தான முறையிலும் பைக்கை ஓட்டியுள்ளார். இதையடுத்து மாவட்ட எஸ்பி உத்தரவின் பேரில் பள்ளிகொண்டா காவல்துறையினர் சக்திவேல் மீது பொது சொத்து சேதம், போக்குவரத்து விதிகள் மீறல், பொது அமைதிக்கு ஆபத்து ஏற்படுத்துதல் போன்ற 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பான ரீல்ஸ் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் அதன் அடிப்படையிலும் விசாரணையை நடத்தி வருகின்றனர். ரீல்ஸ் மோகத்தில் லைக்ஸுக்காக சாலை விதிகளை மீறி ஆபத்தான முறையில் பைக் சாகசத்தில் ஈடுபட வேண்டாம் என்று வலியுறுத்தியுள்ள காவல்துறையினர் இது போன்ற செயல்களில் யாராவது ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்திருக்கின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.